ஒரு சிறிய டோனட். ஓ மனிதரே, எனக்கு ஒரு சாதாரண டோனட் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைய போகிறீர்கள். உண்மையா? என்னிடம் ஒரு பெரிய டோனட் இருக்கிறது. வாவ், அதை எப்படி சாப்பிடுவது? பதில் தோன்றுகிறேன். நான் அதிர்ஷ்டசாலி இல்லை நண்பா. இது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான் முடிச்சுட்டேன். டெட், தொடருங்கள். நிச்சயமாக ஹூம் டோனட். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஆமாம், நான் முடித்து விட்டேன். ஆணி, உன் முறை. ஓ கண்டிப்பாக. நான் எங்கு தொடங்க வேண்டும்? இந்த டோனட் மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ, ஒரு யோசனை வந்தது. எனக்கு கொஞ்சம் பொடி இருக்கிறது. அது என்னை மிதித்து விட்டது. அதை என் கைகளில் போட்டு இந்த டோனட்டை எடுத்து விடுவேன். நான் வெற்றி பெறுவேன். யாரும் என்னை நிறுத்த முடியாது. வா அண்ணி, நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ இல்லை, பட்டாம்பூச்சி அல்ல. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா? ஓ, நான் சரியாக இருக்கிறேன். இது என்ன? எனக்கு மீண்டும் சிறிய ஒன்று. எனக்கு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. எனக்கு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோ உள்ளது. நான் இதை உடனே சாப்பிட விரும்புகிறேன். நான்சி, நீ தொடங்குவாயா? ஆம், நிச்சயமாக நான் செய்வேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு சிறிய மார்ஷ்மெல்லோவுக்கான சிறிய சமையலறை. இப்போது நான் அதை அடுப்பில் நேரடியாக சமைக்க போகிறேன். காத்திருக்க வேண்டும். ஓ ஓ என்ன? ஓ இல்லை, என் மார்ஷ்மெல்லோ. ஓ, அது கரைந்து விட்டது. நான்சி, நீ மெனிக்யூர் செய்திருக்கிறாய். சரி, நான் இதை சாப்பிடுகிறேன். இந்த எரிந்தது. ஐயோ, என்ன ஒரு மோசமான எரிந்த வாசனை. ஓ, சிரிக்காத. டெட், தொடரு. நீ பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சாதாரண மார்ஷ்மெல்லோ உள்ளது. அதை ஒரு குச்சியில வைத்து கொஞ்சம் சூடாக்குவேன். அப்போதே எனக்கு மிகவும் சுவையான மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். ஆராடுக்கிறேன். படிச்சுதிப்போம். மாம்சம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது டெடிடம் செல்வோம். நன்றி. இந்த மார்ஷ்மெல்லோவை பழுப்பு நிறமாக மாற்றுவோம். இந்த நெருப்பு போதவில்லை. பிங்கோ. ஓ, நல்ல யோசனை. ஒரு நிமிடம் பெண்களே, நான் ஒரு தீவிரவாதியுடன் திரும்பி வந்துள்ளேன். இப்போது இந்த குட்டியை வறுக்க முயற்சிக்கிறேன். இங்கே வா மார்ஷ்மெல்லோ. அது நல்லது. எல்லாம் முடிந்தது. அதை முயற்சிப்போம். பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். அடுத்த முறை உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆமாம் பெண்களே, அது ரொம்ப குளிர்ச்சியானது. என் வாழ்க்கையில மிஸ்ரிய பாப்காரன். அதுதான் எனக்கு புரியுது. வாவ், இது ஒரு பெரிய பாப்கார்ன் வாளி. நான் இறுதியாக அதிர்ஷ்டசாலி. வாவ், நான்சி, சரி, எனக்கு ரொம்ப சிறிய பாக்கெட் இருக்குது. எனவே என்னால் தொடங்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரகாசமான யோசனை வந்தது. எனக்கு ஒரு பின் உள்ளது. அது நான் விரும்பும் எதையும் பெரிதாக்கும். புரே என்ன? ஏன் இது வேலை செய்யவில்லை? ஓ, பயனற்ற இயந்திரம். சரி, இதை பசிக்கிறேன். சுவையாக இருக்கிறது, ஆனால் போதவில்லை. நான் பிராண்டுகளா கூடைப்பந்து விளையாடி வருகிறேன். நான் எல்லா பாப்கார்னையும் என் வாயில் எறிவேன். ஆனா நான் ரொம்ப வேகமா இருக்கிறேன். நான் உண்மையில வேகமா இருந்தேன். இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்ததா? சரி, எதுவும் இல்லை. தொடருங்கள் நான்சி. சரி, மகிழ்ச்சியுடன். எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. எல்லா பாப்கார்னையும் எனக்குள் எறிவேன். நான் பகிர்ந்து கொள்வதில்லை. கேட்கவும் வேண்டாம், பிடிக்கவும். என்ன ஒரு ஆசீர்வாதம். என்ன? ஓ ஓ எல்லாம் முடிஞ்சிட்டது. இல்லை. ஓ, நான்சி, நீ உயிரோடா இருக்கியா? ஓ, நான் வெளியே வர முடியவில்லை. அவளுக்கு உதவி தேவை. எனக்கு நம்மை உதவக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு கத்தி. நாங்கள் அதை நான்சியை விடுவிக்க பயன்படுத்துவோம். ஓ, சுதந்திரத்தின் சத்தம் கேட்கிறது. ஹூரே, நன்றி அப்பா. அது என்ன? இது காலை உணவுக்கு போதுமா என்று கூட தெரியவில்லை. வாவ், அதிக பெரிய பர்கர் எனக்கு இருக்கிறது. ஆம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி சரி, இதை நான் சாப்பிடுகிறேன். ஆனால் எப்படி?
ஓ, ஒரு யோசனை. எனக்கு மரக்குச்சிகள் இருக்கின்றன. எதற்காக என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போது உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு கிண்டர் பேக்கேஜ், ஒரு ரப்பர் பேண்ட் மற்றும் மரக்குச்சிகள் தேவை. ஓ ஆம், இப்போது நாங்கள் பர்கரை இங்கே வைத்து ஓட வேண்டும். முக்கியமானது அதை நேரத்தில் பிடிப்பது. பிடிக்கிறேன். ஹூரே, நான் பிடித்தேன். இது சிறியது ஆனால் மிகவும் சுவையானது. நான்சி, உன் முறை. நிச்சயமாக எனக்கு மிகவும் பசிக்கிறது. இப்போது இந்த பர்கரை மிக வேகமாக சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது நண்பர்களே. நான்சி, உன் பசிக்கேடு. ஓ, அது உண்மை. ஆனால் நான்சி, உன் முகத்தில் மீசையும் தாடியும் இருக்கிறது. மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தவர் யாரு? ஓ, நான் அடுத்தவன். எனக்கு ஒரு பெரிய பர்கர் இருக்கிறது. ஓ ஆமாம், அதை எப்படி சாப்பிடுவது? அடடா, இல்ல, அது அல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. இப்போது நான் சில குத்துச்சண்டை வகுப்புகளை நினைவில் கொண்டு இந்த பர்கரை சாப்பிடுவேன். ஏன் ஒரு பர்கரை அடிக்கிறாய்? ஓ, நீ எதுவும் செய்யல, நான் வசதிக்காக செய்றேன். ஓ ஆம், இப்ப எவ்வளவு எளிதா இருக்குது பாருங்க. இது என்ன? நான் ஒரு சிறிய பீட்சா பெற்றேனா? எனக்கு ஒரு சாதாரண பீட்சா இருக்கிறது. எனக்கு ஒரு பெரிய பீட்சா இருக்கிறது. இது உலகிலேயே மிகப்பெரிய பீட்சா. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஹூரே. மற்றும் நீ உன் சிறிய பீட்சாவை சாப்பிடு. சரி, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ ஆம், அது உண்மையில சுவையாக இருந்தது. மிகவும் சிறிய ஒன்று. மேலும் தொடர்கிறேன். பீட்சா பீட்சா பீட்சா, நீ செம்மையாக இருக்கிறாய். ஓ, இந்த சீசு எப்படி நீளமாக இழுக்கிறது. என் வாயில் நீர் ஊறுகிறது. இது இன்னும் நல்லதாகவே இருக்கிறது. நான் என் வாழ்நாளில் எப்போதும் பீட்சா சாப்பிடுவேன். ஓ, நிறுத்து, அதை திரும்ப வையுங்கள் அண்ணி. ஓ, நிச்சயமாக அதை சாப்பிடு. ஆஹா, நீர் பொறாமைப்படுகிறீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அனைத்து துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்து முழு பீட்சாவையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ஓ, இப்படி சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கிறது. நான்சி, தொடங்கு. ஓ ஆம், நான் ஏற்கனவே தொடங்கிவிட்டேன். அவன் மிகவும் ருசியாக சாப்பிட்டான். எனக்கும் சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது. ஓ ஆம், இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நிறுத்த முடியவில்லை. ஓ கடவுளே, நான்சி, நீ சரியாக இருக்கிறாயா? நான் நன்றாக இருக்கிறேன். நான் ஒரு முழுமையான பீட்சா ரசிகன் என்பதை உணர்ந்தேன். ஓ ஆம். ஓ, நான் பெப்பரோனியில் மூடப்பட்டிருக்கிறேன். அவை வீணாக கூடாது. நான்சி, நீ கர்ப்பமாக இருக்கிறாயா? என்ன பீட்சா? என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாய்? என் வயிறு. எண்ணி, எனக்கு உதவு. நான் முயற்சிக்கிறேன், ஆனால் எதற்கும் வாக்குறுதி தரவில்லை. ஓடலாமா, போகலாம்? ஓ நான்சி, ஓ, உனக்காக ஒரு ஊக்குவிப்பான் இருக்கிறது. பீட்சா. வா நான்சி, உனக்கு இது வேண்டுமா? குதிக்கவும் குதிக்கவும், இந்த துண்டை எட்டவும். பிடி. பீட்சாவுக்காக ஓடு. வா. ஓ, என்னை பாரு. நான்சி, நீ அற்புதமாக இருக்கிறாய். நன்றி அப்பா. எனக்கே தெரியும், நீயும் நல்லவன்தான். இந்த சவாலில் உனக்கு பிடித்ததா? உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது. உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது. அதை மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு பியாண்ட் என்று யாருக்குன்னு சொல்றது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும், கைக்கல்ல. உங்களுக்கு 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. ஆரம்பமாகிவிட்டது. நான் வெற்றி பெற வேண்டும், ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்ல. என்ன? நீங்கள் தோல்வியடைவீர். என்ன? ஏ குளிர். ஒரு சாக்லேட் கிணறும் நீளமாக இருக்க மறுதேயுமா? இல்ல, நான் ஜெயிக்க போகிறேன். செய்யாமல் நான் ஒரு அருமையான யோசனை பெற்றுவிட்டேன். தடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல் ஏன் காபி மட்டும் எடுக்கிறீர்கள்? அதை நான் எனது பெற்றுக்கொண்டேன். நான் முயற்சி செய்ய வேண்டும். ஐயோ, முயற்சி செய்தீங்களா? அது வேலை செய்ததா? உனக்கு உன்னையே பற்றிய வெட்கமா? நீ அவனை உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை ஒப்பந்தம் செய்கிறாய்.
அதற்காக உன்னை பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளைய இறகு அது இயல்பாக செயல்படுத்தும். சரி, நான் என்ன செய்யணும்? இல்ல, அது என்ன திராட்சையில் மயக்கமடைந்தது போல, அல்லது அதை விட மோசமாக. இல்ல, ஸ்டேசி நிச்சயமாக தோல்வி அடையும். சரி, அதானா? நீயும் சிரிக்கிறியா? அப்போது நீயும் தோல்வி அடைவாய். இன்னைக்கு உன்னை பார்த்ததே இல்ல. ஓ மை காட், நீ என்ன செய்றாய்? உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய். இல்ல, வேண்டாம். நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்பியுங்கள். ஜூலி, அந்த சிவப்பு பழுப்பு என்ன? சாயம் கொட்டியதா? நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும். சுசி, நீயும் ஏன் முழுதும் சிவப்பு ஆக்கப்பட்டாய்? நீங்கெல்லாம் தக்காளி சாப்பிட்டாள்களா? இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது. மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை, ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை. மைலோ, நீ வெற்றி பெற்றாய். இல்ல, இது எல்லாம் எனது. வணக்கம். உங்களுக்கு ருசியான சாக்லேட். நாங்களும் சாக்லேட் சமையலாம். மற்றும் நாங்கள் பெற போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி. ஆஹா, அற்புதம். ஐயோ, சாக்லேட் எல்லாம் எங்கே? எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள்? உனக்கு அதில் அவமானம் இல்லை? அதுவெல்லாம் விடு, நீ முட்டாள். அமைதி. இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும். நீங்கள் அதை காண்கிறீங்களா? சிறிய நாய்களை கொண்டு வாங்க. சரி, விலை அவன் அல்ல, அவர் விட்டு நேர்ந்த முட்டாள்தான். உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும். இதை நன்றாக செய்யுங்கள். சரி, நேரம் என்பது பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது உண்மையாவே அதிகமா? ஒரு புன்னகையும் சேர்க்க வேண்டும். எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன வாசனை இது? ஏதாவது இறந்துட்டுதா அல்லது ஏதாவது கருகியவைடா? எனக்கு சலிப்பாக இருக்கும் போல இருக்குது. பரிசுகள். நான் என் கால்களை நீண்ட நாட்களாக கழுவவில்லை. உங்க பாதங்களை உடைய டிரான் செய்ய கடினம். அப்படின்னா உங்க மூட்டுகளுடைய டிரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது. சிக்கல் இல்லை, என்னிடத்தில் இன்னும் நிறைய இவை போன்ற வடிகட்டி தாள்கள் உள்ளன. ஓ இல்ல. ஐயோ, பெண்மணிகளே, வரைவதை நிறுத்துங்கள். நீங்கள் என்ன வரைந்தீர்கள் என்று எங்களுக்கு காட்டுங்கள். அதுக்குள்ள ஆகிடுச்சு. இல்ல, இந்த கேக்கி சரியா இருக்கிறது. ஆனால் இன்னும் சிறந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உதாரணமாக சூசியின் என்பதே அதுவானது. அது மிகச் சிறப்பு. வாவ். நீங்களோ? அது நல்லதில்லை. அவள் தோல்வியடைய விரும்பினாள் என்று நீங்கள் பார்க்க முடியும். ஆகட்டும், உண்மையான அழுக்கு அவளிடம்தான் இருக்கிறது. என்ன? ஆனால் சூசி என்னை உடல்நிலையற்றதாக்கினாள். இந்த பயத்தை நான் சாப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டுமெனில் விதிகள் இப்படி இல்ல. என்ன கொடுமை! இதை சாம்பார் என்று நான் நழுவி விடுவேன். அவள் உண்மையில் அதை முழுவதும் சுவைச்சிட்டாளா? இல்ல, இது உண்மையான சாக்லேட் தான். அதனால் உங்களுக்கும் சில தேவையா பெண்களே? ஓ, உண்மையா நன்றி. தெரியுமா? இந்த சுற்றில் உங்களின் பரிசு மேன்மையாகும். மீன் குப்பைக்கு சமமான மூளை, மேலும் சுவையாகவே இல்லை. நீங்கள் சாஸ்களை வைத்து வரைவீர்கள். எனக்கு இது மிகவும் வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது. சரி, நீங்கள் தொடங்கலாம். நேரம் முடிந்துவிட்டது. நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை. அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது. பல இருக்கின்ற. நான் ரொம்ப சிறந்த தேர்வை கொண்டிருக்க போறேன். மற்றும் ஏன் போலி உங்களுக்கு தேவையானது? நான் குப்பை கிடங்கல்ல. என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான். இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும். அந்த சாசுடன் தொடங்கலாம்.
முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன். இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது. அப்படியெனில ஆரம்பிப்போம். ஆமாம், என் டீ செல்கள் விரைவில் தீர்ந்து விட்டது. நாமும் விரைவில் மாற்றுச் சொத்துக்களை தேட வேண்டும். எனக்கு தோன்றுகிறது இது நன்றாக வருகின்றது. சூசியின் வரையறை கூட என்னை விட சிறப்பானது. நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க சரி, எனக்கு 5 விரல்கள் உள்ளன. அதனால ஒரே நேரத்தில் 5 தூரிகைகள் வைத்து வரைய முடியும். இதற்கு புது மனம் வருகிறது. எனக்கு இது சரியாக தோன்றுகிறது. நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும். இது ருசியாக இருக்கிறது. இல்லை, இது போதுமானதாக இல்லை. எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும். நிலா, நீ சாஸ் சாப்பிடுறியா? ஆனால் நமக்கு உருளைக்கிழங்கு கூட இல்லையே. அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன். அது பழம் கொடுக்குமா? இல்லை, நான் கண்டிப்பாய் தோல்வி அடைவேன். சரி, நேரம் முடிந்து விட்டது. நான் இங்கு என்ன வரைந்துள்ளேன் என்று பார்க்க நேரம் வந்துள்ளது. எனக்கு செய்வதற்கு ஒரு விஷயமே உள்ளது. வரைவது மனதை அமைதிப்படுத்துவதாக இருந்தது. நான் காத்திருக்கிறேன். ஜூலி, நீ என்ன செய்யற? அவ மீன் மாதிரியே தேரல. லேலா, நீ தீட்டியதை எனக்கு காண்பி. ஆஹா, அதுவெல்லாம் நல்லா உள்ளது. இதுவரை நான் பார்த்த மிகச்சிறந்த பூச்சியான ஓவியம் இது. சுசி, நீதான் முயற்சிக்கவே இல்லை. நான் உனக்கு இந்த மீனை கொடுக்கணும். உனக்கு இது சாப்பிட நேர்ந்தா நன்றையா என நினைக்கிறேன். ஆனா இது மோசடி. ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டியிருக்கும். அத கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற? அது சமைக்கப்பட முடியாது. எனக்கு ஒரு அனல் மூப்பும் இருக்குது. அழுத்தித்த போச்சு. நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை. ஆஹா, நீசல மீன் முடிந்தது. மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது. எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்து விட்டது. பெண்களே, இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது. நாம் ஜாடை மீச போட்டி பண்ணணும். யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும். எப்பொழுதும் போல உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளது. இது ஆரம்பிக்குது. நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன். அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை. உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய். நான் வெல்ல போகிறேன் என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது. உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா? நீங்க வெறும் கண்ணாடி இல்லாம என்ன விதம் அழகான மேக்கப் செய்யறதுன்னு எனக்கு புரியல. அது ரொம்ப ஈஸியா. நான் கிட்டத்தட்ட முடித்துக் கொண்டே இருக்கிறேன். உங்கள் எல்லாருடனும் நான் தவிர்த்து போக முடியவில்லை, ஏனெனில் எனது மேக்கப் மிக்ஸ் இருந்தது. வாவ், அவை அனைத்தும் பழக்கப்பட்டு அவள் அதை பயன்படுத்தப்படுகின்றன. செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள். எனக்கு தோணுது அவள ஒரு பாட்டம் கத்துக்கிட்டாள். நான் சம்மதிக்கிறேன். இப்ப நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன். ஏய், நீ என்ன செய்யற? ஏன் நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவ? இப்போ நான் கண்டிப்பா தோல்வி அடைவேன். எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும். ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது. உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல. நான் உங்களை உதவ முடியும். நான் நல்லவன் அல்ல. நான் மகிழ்ச்சி அடைவேன். இப்போ உனக்கு நல்லா தெரியுது. நீ பூனை மாதிரி இருப்ப. ரொம்ப நன்றி. நம்ம 4 நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும். அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம். ஜூலி, நீ இத பார்த்து கூட முடியாது. நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க. சூசி, இதென்ன நீ சொன்னது? நம்ம பைரட்ஸ் போல விளையாடிட்டு இருக்குதுல்ல.
பார்த்தா மெல்லோவனோட மாஸ்க் அப் ரொம்ப அழகா வந்துச்சு. எனவே பிளஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான். அதனால் நான் உன்னை காதலிப்பேன். நீங்கள் வருவீர்கள். ஓ ஐயோ, எனக்கு தோன்றும்தால் மாலி பூனை குட்டிகளுக்கு ஒவ்வாமை. அதற்கு இல்லை, நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக் கொள்வோம். ஓ வணக்கம். பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும், சரிதானே? நன்றி.